நான் பேப்பர் வச்சிருக்கேன் கையில், நினைப்பீங்க பிட் அடிக்கிறேன். நான் அப்படி இல்லை. படையப்பாலையும் பாபாவிலையும் நான் 100 நாள் அண்ணன் கூட வாழ்ந்த வாழ்வியலை ஒன்று கூட விடாமல் உங்களுக்கு தெரிவிக்க வேண்டும் என்ற அவாவில் ஆர்வ கோளாறில் ஒரு ரசிகனாக இங்கே எழுதி வச்சிருக்கேன். விட்டு போயிட்டா மறுபடியும் இத்தனை பேர் நான் பார்க்க முடியாது. முதலில் ஆரம்பித்தால் அண்ணன் மறுபிறவி. யாருக்கு கிடைக்க மறுபிறவி? நல்லது செஞ்சவனு தானே கிடைக்கும். ஒரு சின்ன விஷயம் நம்ம எல்லாம் மறந்திருக்க மாட்டோம். சத்தியவான் சாவித்திரி என்ற கதையை மறந்திருக்க முடியாது. சத்தியவான் ஒரு ஆன்மா, சாவித்திரி அவன மனைவி, அதுவும் ஒரு ஆன்மா. ஆன்மாவிற்கு ஆண் பெண் வித்தியாசம் இல்லை. ஒரு ஆன்மா சத்தியவான் என்ற ஒரு ஆன்மாவுக்காக மனைவி சாவித்திரி என்ற ஆன்மா யம தர்மராஜாவோட சண்டை போட்டாயா? ஆனா இங்க அப்படியா? எத்தனை கோடி ஆன்மாக்கள் உலகெங்கும், எத்தனை கோடி ஆன்மாக்கள், இத்தனை கோடி ஆன்மா ஃபைட் பண்ணும் போது யமன் அல்ல எவனுமே அவரை மாய்த்து விட முடியாது. அப்பேற்பட்ட நல்ல குணம் படைத்தவருக்கு. அது மட்டுமல்ல, நான் சந்திக்கும் பொழுதெல்லாம் அவர் ஆன்மீகத்தை பற்றி ஏதாவது நான் ரொம்ப தொல்லை பண்ண மாட்டேன், தள்ளி தான் நிற்பேன். அவர் கூப்பிட்டா தான் போவேன். ஏன்னா 100 நாள் நடிச்சேனே தவிர நான் நடிகன் கிடையாது. உங்களில் ரசிகனை போல் அவரை பார்த்து ரசித்து கொண்டே இருந்தேன். டைலாகே நிற்காது. நான் வெறுப்பு பைத்தியம் பிடிச்சவன். ஏன்னா ஆரம்பத்தில் உங்களை சொன்ன என்னுடைய பாரம்பரிய முதலாளிகளை என்பதற்கு காரணத்தை கூறியாக வேண்டும். இதை உட்கார்ந்து இருக்கீங்களே, உங்களுடைய பாட்டனார்கள் கைத்தட்டி ரசித்து கொடுத்த காசில் தான் எனது பாட்டார் எம்.ஆர். ராதா பிழைப்பு நடத்தினார். உங்களுடைய தகப்பனார்கள் கைத்தட்டி ரசித்து கொடுத்த காசில் தான் எனது தகப்பனார் எம்.ஆர். வாசு பிழைப்பு நடத்தினார். இப்ப நீங்க உங்க குழந்தைங்களாம் டிவிலையும் சினிமாலையும் பார்த்து கைத்தட்டி கொடுக்க சார் நான் வாழ்றேன். உப்பிட்டவனை இவ்வளவை நினைன்னு சொன்னான். எனக்கே ரஜினி பிடிக்கும், என் முதலாளிகள்லாம் பிடிக்கும் போது பிடிக்காம இருக்குமாயா? அதாவது வள்ளலார் சொன்னார், வாடியை பயிரை கண்டு நான் வாடினேன். யார்? ராமலிங்க சுவாமிகள் சொன்ன வார்த்தை. எங்க அண்ணன் ரஜினிகாந்த் வார்த்தை என்ன தெரியுமா? என்னை தீண்டிய முள்செடி வாடியதை கண்ணும் வாடினேன், தனக்கு துரோகம் செய்தவனை கண்டும் வாடினேன். மன்னிக்கும் மனப்பான்மை இறைவனின் குணம். யார மன்னிச்சாரு நான் சொல்ல வேணாம், உங்களுக்கே தெரியும். நான் சொல்லி தெரியாத நீங்க இருக்கீங்க. அது மட்டுமல்ல, அண்ணன் சொல்லுவார், கஷ்டகாலம் வரும்பொழுதுடா வாசு ஒரு வார்த்தை ஆங்கிலத்தில் அழகாக சொல்லுவார், God knows what to do, what not to do, when to do, when not to do. அவர் ஸ்டைலே இருக்கு பாருங்க. இது சகோதரர் சின்னிஜி சொன்ன அழகா அவர் ஸ்டைல சொல்லுவாரு. எனக்கு அவர் ஸ்டைல் வராது. அண்ணன் சொல்லுவார், God knows what to do, what not to do, when to do, when not to do. நம்ம கஷ்டம் வரும்போது இறைவனுக்கு தெரியும் என்ன செய்ய வேண்டும், என்ன செய்யக்கூடாது, எப்பொழுது செய்ய வேண்டும், எப்பொழுது செய்யக்கூடாது. ஆனா விரைவிலே இறைவன் மிகப்பெரிய விஷயத்தை செய்ய போகிறான். காரணம் இல்லாமல் காரியம் இல்லை. அண்ணன் மறுபிறவி எடுத்து வந்திருக்காருன்னா நம்ம நினைச்சது நிறைவேற போது. இது சத்தியம், சத்தியம் உங்களால் நடக்கும். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சாதாரணமா ஒதுங்கி இருக்காருன்னு பாக்குறீங்களா? இறங்குனா அதிரும் இல்ல, அதிரும். பிடித்தவருக்கு உலகம் சிறியது, பிடிக்காதவனுக்கு உலகம் பெரியது. பக்கத்து பிளாட்ஸ்ல வாழுவான். ஏதோ ஒரு கார் பிரச்சனை ஏறும் போது லிப்ட்ல கொஞ்சம் நிற்பான், பிரச்சனை ஆயிடும். ஒருத்தன் பேசிக்க மாட்டான். அண்ணன் தம்பி கூடவே பிறந்திருப்பான். 1.5 அடி நிலம் இடத்துல வெட்டு குத்தி இறங்கி கேஸுக்கு போவானுங்க. தாய், பிடிக்காதவனுக்கு உலகம் சிறியது, பிடிக்காதவனுக்கு உலகம் பெரியது. சொந்தக்காரனோடும் பக்கத்து வீட்டுக்காரன் பேசிக்க மாட்டாயா. பிடித்தவனுக்கு உலகம் சிறியது. நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அண்ணனுக்கு உலகம் சின்னது. தமிழ்நாடு பூரா ஒரே இடத்துல வந்துட்டீங்களே, ஒரு வார்த்தை சொன்னால் போதும், உலகத்தில் அத்தனை ரசிகர்கள் வருவாங்க. மெட்ராஸ் தாங்காதியா, தமிழ்நாடு தாங்காது.
மெட்ராஸ் ஏர்போர்ட் தாங்காது. அவர் சொல்லாமலே, அவர் இல்லாமலே இந்த கூட்டம்னா அவர் வந்தா அவர் வேகத்துக்கு பூமி சுத்துற வேகம் ஜாஸ்தி ஆயிடையா. அடுத்தது அவர் சொன்ன வார்த்தை படையப்பா அப்பா சொன்னாரு, மனிதன் இயற்கையை போல் வாழ வேண்டும் என்று, காற்றை போல மழை நீரை போல வாழ வேண்டும் என்று ஒரு புஸ்தகத்தை எடுத்து கொடுத்தார். படிச்சேன். எவ்வளவு அற்புதமான வார்த்தை அது. காத்து சுவாசிக்கிறது நல்லவனுக்கு மட்டுமா வருது? 7 கொலை பண்ணிட்டு ஜெயில இருக்கவனும் காத்து வருது, 9 பொம்பளை ரேப் பண்ணவனுக்கும் காத்து வருது, ஞானியா இருக்கிறவனுக்கும் காத்து வருது, நல்லவனுக்கும் வருது, கெட்டவனுக்கும் வருதா காத்து. அதே போல்தான் மழை நீரும். மழை நீர் பெய்யும் பொழுது விவசாயம் இங்கே நடக்கிறது. அங்க மழை வந்தா போதுனா பெய்யுது, சாக்கடையில கூட பெய்யுதுடா மழை. மனிதனை பிரித்து பார்க்காது என்பதற்கு எடுத்துக்காட்டு. மனிதன் இயற்கையை போல் வாழ வேண்டும் என்று எங்க அண்ணன் ரஜினிகாந்த் சொன்ன வார்த்தையை கடைபிடித்துக் கொண்டிருக்கிறேன். அதே மாதிரி சொல்லுவாரு, ஆங்கிலத்தில் கோச்சிக்காதீங்க, அடிக்கடி ஆங்கிலம் பேசுறது ஆங்கிலத்தில் பெரிய ஆள் கிடையாது. நானும் தமிழ்நாட்டில் பிறந்தவன் தான். அந்த வார்த்தையை சொல்லிட்டு உங்களுக்கு சொல்றேன். Every saint is a past sinner and every saint a sinner is a future saint. வேற ஒண்ணும் கிடையாது. என்ன சொல்றாருன்னா அவரு, ஒவ்வொரு ஞானம் பெற்றவனும் ஒரு காலத்தில் குற்றவாளி, தவறு செய்தவன். இன்று தவறு செய்யக்கூடியவன் நாளைய ஞானியா. எவனுமே குற்றவாளி இல்லை இந்த உலகத்துல. இன்னைக்கு ஞானினா தப்பு பண்ணவன், இன்னைக்கு தப்பு பண்ணவன் நாளைக்கு ஞானிடா. மனிதன் எல்லாருமே ஒண்ணுன்னு சொல்லக்கூடிய ஒரே ஒண்ணுதான் தலைவன் ரஜினிகாந்த் அவர்கள். அதே மாதிரி சொல்லுவார், இந்த உலகத்துல எதுவுமே வேஸ்ட் இல்லைன்னு சொல்லுவாரு. ரசிய பெருமாக்கு நீங்கள் இதை தயவு செய்து கூர்ந்து கவனிக்கணும். சினிமாக்காரன் பேச கை தட்ட மாட்டீங்க. நீங்க தெரியும் உங்களை பத்தி, நீங்க யார் ஆளுன்னு உண்மைக்கு தான் கை தட்டுவீங்க. அவர் சொல்லுவாரு, வாசு இந்த உலகத்துல எதுவுமே வேஸ்ட் இல்லடாப்பா. கடிகாரம் நின்று போச்சு, தூக்கி குப்பத்தொட்டில போடு. மணி என்னப்போ அண்ணா, மணி என்னப்போ 7:45 மணி ஆச்சு. கடிகாரத்தை கைட்டி குப்பத்தொட்டில போட்டுடா, வேஸ்ட் அது. போட்டு பார், அந்த கெட்டு போன கடிகாரம் ஒரு நாளைக்கு 2 வாட்டி சரியான நேரத்தை காட்டும். நாளை காலைல 7:15 காட்டும், நாளை சாயந்தரம் 7:15 காட்டும். அப்ப எதிராக